வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மித்ராவுக்கு ஆப்பு வைக்க துறை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா மித்ரா ரூம்ல மித்ராவுக்கு கழுத்துல கத்தி வச்சு அந்த சரியான ஆப்பை மித்ராவுக்கு வச்சு விடுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம பாரதியை பாட்டியை சந்திக்கிறாங்க. பாட்டியை ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள கெட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த சாக்கு மூட்டையை நம்ம பாரதி இதுல ஏதோ அசைகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நோண்டி நெங்கொடுக்க நேரம் தான் பாட்டி உள்ளுக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பாரதி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு, என் பேத்தி நல்லவ இல்லை, நீ என்னை கூட்டிட்டு போ, நான் சொல்லுறேன் அப்படின்னு நீ தான் ஆதியோட மனைவி அப்படின்னு உள்ள ரகசியம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை உடைக்கிறாங்க. அப்படியே ராஜேஸ்வரி பாட்டியின் நிலைமைக்கு காரணம் மித்ரா அப்படின்னு அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பாரதி. அதே கணம் பார்த்தோம்னா துறையும் ஆதியம் பாரதியும் தான் கணவன் மனைவி. இந்த மித்ராவும் பவானி நல்லவ இல்லை, ஆதி உனக்கு ஞாபகம் வர்றது இல்லாததை அதை பயன்படுத்தி உங்க சித்தி உனக்கு சொத்து எல்லாத்தையும் மித்ரா வழியில அடைஞ்சிடலான்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு உள்ள விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம அந்த பாரதி நம்ம பாட்டி ராஜேஸ்வரி பாட்டியை கூட்டிட்டு வராங்க. அதே கணம் பார்த்தோன்னா நமக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருந்தது வேற யாரும் இல்லை, என்னோட சித்தியும் மித்ராவும் தான் அப்படின்னு உள்ள விஷயத்தையும் நம்ம ஆதி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, என்னோட மனைவி பாரதி தான் அப்படின்னு ஆதி ஏத்துக்கிட்டாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ஆனந்த் மித்ராவுக்கு தாலி கட்டி மித்ராவின் நாணம் திமிர அடக்கி அப்படியே வேட்டு வச்சுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா நிச்சயமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம ஆதி நம்ம பாரதியை மீட்டுறாங்க. சீக்கிரம் போங்க பாரதி, இந்த கல்யாணத்தை நீங்கள் தடுத்து நிப்பாட்டுருங்க அப்படின்னு அந்த இடத்துல வெற்றியாட்டு நம்ம பாரதி கிட்ட சொல்லுறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம துரை அழகாக சர்வர் அந்த கேட்ரிங் அந்த மண்டபத்துக்கு பண்ண வந்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நேராக மித்ரா ரூம்லேயே வந்துடுறாங்க. மித்ரா எப்படியாவது ஆதி அங்காலத்தில் தாலி கட்டிடணும், நம்ம போட்ட ஸ்கெட்சில் இந்த தடவை தப்பக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரம் தான் சரியாக வேட்டு வைக்கிறதுக்குனாங்க. அழகாக மித்ரா ரூமில் நுழைஞ்சிறாங்க. அந்த துறையை துரத்திட்டு ரவுடிக வராங்க. ஒரு கட்டத்தில் பழங்களை வெட்டி தின்ன கத்தி இருக்கு, அந்த கத்தியை தூக்கி நம்ம மித்ராவுக்கு கழுத்தில் சங்க இருக்கிற மாதிரி தூக்கி வச்சு ஆப்பு வைக்கிறாங்க. கிட்ட யாராவது வந்தா இதை வச்சு இவளுக்கு கழுத்தை அப்படியே அறுத்து போட்டுட்டு போயிடுவேன், இவ எவ்வளோ பெரிய ப்ராடு, ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சிட்டு யாரு நல்லவங்க யாரு கெட்டங்கன்னு புத்தி வந்த பிறகு தானே தெரியுது, அந்த ரகம் தான் நான். இப்போ உனக்கு பித்தலாட்டத்தை நிரூபிச்சு ஆதிய பாரதி கூட சேர்த்து வைக்க போறேன்டி, உனக்கு நினைச்ச மாதிரி இப்போ அது கூட கல்யாணம் எல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன், அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே மித்ராவை கத்தியை வச்சு நகர்த்து மண்டபத்தில் ஸ்டேஜில் கொண்டு விட்டுறாங்க. எல்லாரும் சாக்காவே நிற்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க, இந்த கல்யாணம் பொண்ணுக்கு மேலே கத்தியை வச்சு கொண்டு வரேனே இவன் யாருன்னு பார்க்குறீங்களா இங்கே இருக்கவங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. வேற யாரு, இவா என்னை ஆளு விட்டு கொல்ல பார்த்தா, அப்படிப்பட்ட பித்தலாட்டக்காரி. இந்த ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிட்டு அவனோட மனைவி பாரதி தான். அந்த விஷயம் அவனுக்கு மைண்டில் எரேசாவி இருக்கு. இதை பயன்படுத்தி அவன் வாழ்க்கையில நுழைஞ்சு அவனோட சொத்து பத்தெல்லாம் அனுபவிச்சிடலான்னு இவ கங்கணம் கட்டிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம பாரதி மண்டபத்துக்கு வர வாசல்லே பார்க்குறாங்க ஒரு சாக்கு மூட்டை அசைவு. இதுல எதுக்கு என்னது இருக்கு, எதுக்காக இப்படி அசைவு தப்பா இருக்க அப்படின்னு கிட்ட போய் அவுத்து பார்க்குறாங்க. அப்பனா நம்ம பாட்டி இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் சாக்காராங்க. அப்படியே பாட்டிக்கு ஞாபகம் வருது. அப்பதான் பாரதி, இந்த கல்யாணத்தை நடக்கக்கூடாது, போய் நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாரு. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, என் பேத்தி தான் என்னை அடிச்சு இப்படி ஆக்கிட்டா, அவன் நல்லவன் இல்லை கெட்டவன், நீ நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை, எனக்கே உண்மை தெரிஞ்சுட்டு நீயும் ஆதியும் கணவன் மனைவி தான் அப்படின்னு உள்ள விஷயத்த பாட்டி சொன்னோன்னு சாக்குறாங்க. பாட்டி, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி
மண்டபத்தில் இருக்க நேரம் என் கையில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் உங்கள் கல்யாண ஃபோட்டோ. அதை பார்த்து அதிர்ச்சியில் தான் மித்ராட்ட போய், உனக்கு தெரியுமா ஆதியோட மனைவி பாரதி தான் தெரியுமா மித்ரா சொல்லுன்னு கேட்க நேரம் தான், ஆமாம் எனக்கு தெரியும், ஆனாலும் நாங்கள் போட்ட திட்டப்படி அவர் எனக்கு கணவராக வரணும், இந்த விஷயத்தில் யார் வந்தாலும் நான் விட மாட்டேன் பாட்டி அப்படின்னு, நீங்கள் வந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு என்ன ஒரு செவரில் தள்ளி விட்டு என்னை கொல்ல பார்த்தவமா மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் ஆதியை தான் சேரணும், என் பேத்தி இவ்வளோ கேடு கெட்டவளாக இருப்பா அப்படின்னு உள்ள விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு, தயவு செய்து நீ மண்டபத்தில் போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு உனக்கு கணவரை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காத பாரதி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாட்டி சொல்கிறாங்க. பாட்டியை கூட்டிக்கிட்டு நம்ம பாரதி வராங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு அதுக்கடையில் சாக்காவே நிற்கிறாங்க. துறை மித்ரா கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இருக்காங்க. என்ன இது எல்லாருமே ரவுண்டு கட்டிட்டாங்க போல இருக்க அப்படின்னு சாக்காவி தான் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் சரியாக மாட்டுனா மித்ரா, உன் கழுத்தில் தாலின்னு ஒன்று ஏறுனா அது நான் கட்டக்கூடிய தாலியாக தான் இருக்கணும். இப்போ அதுக்குள்ள வேட்டு எல்லாம் வந்துச்சு, எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு, ஆதியும் பாரதியும் கணவன் மனைவினி, அதுக்கு பிறகு எதுக்குடி நீ ஆதியை கல்யாணம் பண்ணணும், சொத்து பத்தெல்லாம் ஆட்டை விடணும், நீ பணப்பேயா நிற்கிற அப்படின்னு அந்த இடத்துல ஆனந்த் அப்படியே சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த பாருங்க இவங்க எல்லாரும் சொல்லுது உண்மைதான், நானும் பாரதியை கணவன் மனைவி தான், ஆனாலும் மித்ரா என்னை ஒரு காலத்தில் விரும்பினா, ஆனால் அவள் நம்பிக்கைக்கே துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் ஏதாவது எவிடன்ஸை பாரதி கொண்டு வந்துட்டாங்களா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு அவள் வாயாலே நான் தான் உங்கள் மனைவி அப்படின்னு உள்ள விஷயம் வர்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னு அந்த இடத்துல மாலையை கலத்தி வீசுகிறாங்க. உண்மையாட்டே என் மனைவி பாரதி தான் அப்படின்னு உள்ள விஷயம் நானே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் ஆதித்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, அம்மா இவ்வளோ நாளாக உண்மை தெரிஞ்சால் அப்பாவுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படி இப்படின்னு பயந்தாங்க. இப்போ நம்ம சந்தோஷமாக வாழலாம் தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல ஆதித்யா சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் இனி நடக்காது அப்படின்னு சொன்னோன்னா பவானி செம்மையை கடுப்பாறாங்க. என்ன சித்தி பார்க்குறீங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டுன்னு பார்த்தீங்களா, இந்த துறையை கொல்லதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சித்தீங்க அந்த விஷயமும் எனக்கு தெரியும், எல்லாமே என் சொத்து பத்து அடையணுன்னே நீங்கள் நிற்கிறது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா பவானி சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் மித்ரா கவலைப்படாத, உனக்கு கல்யாணம் இனி ஆதி கூட நடக்காது அப்படின்னு நீ வெறுப்பாக இருக்காண்டா, உன் வாழ்க்கையில் நான் இருக்கேன், நீ படக்குன்னு தான் மறைச்சி வச்சுருந்த தாலியை மித்ரா கழுத்தில் கட்டி வெயிட்டு வைக்கிறாங்க. ஏண்டா உனக்கு புத்தி கெட்டு போச்சா, இந்த மித்ராவை எதுக்காடி கல்யாணம் பண்ண, இந்த மித்ராவை மாதிரி கேடு கெட்டவ என் வீட்டு மருமகளா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே மித்ராவை ஒரு ஓரங்கட்டி ஒதுக்குறது மாதிரி ஒரு சொல்ல நேரம் தான் மித்ராவுக்கு சாக்காரங்க. இந்த பவானி மேடத்துக்கு கூட அவங்க வீட்டுக்கு நான் மருமகளாக போகிறது பிடிக்கல போல இருக்க அப்படின்னு சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆனந்த் நான் அமெரிக்காவில் இருக்கிற நேரமே ஒன் சைடாக இந்த மித்ராவை துரத்தி லவ் பண்ணேன், இவ தான் என்னை கண்டுக்கல, இப்போ தான் எனக்கு சரியான நேரம் வந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல மித்ராவுக்கு வேட்டு வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க.